சரியா? இப்ப அது அடுத்ததாக நம்முடைய சரண் சேவக் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன். இவ இதுல இருக்கா, பெரிய உத்தியோகத்துல பெங்களூர்ல இருக்கா. ஏக்பிஎன் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்றா. நிறைய விஷயங்களை அதிகரிச்சு ரொம்ப அழகா சொல்லக்கூடியவா. நிறைய எழுத்து வேலைகள், நிறைய எழுத்து படைப்புகளையும் உபகாரமா இருக்கா. தானே நிறைய எழுதியிருக்கா. அவ இப்போ நம்ம அடுத்து சொல்ல போற கீதார்த்த சங்கிரக ரக்ஷை, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப சொல்லுவா. யாருக்கான ஒரு 5 minutes பிரேக் யாருக்கான அவசியமா வேணுமா? இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாமா? சரி, கண்டினியூ பண்ணலாம். ஸ்ரீரஞ்சனி மேடம், நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். தன்யாஸ்மி அடியேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது கொஞ்சம் கரெக்டா வருதான்னு மட்டும் யாராவது செக் பண்ணி சொல்லிடுறீங்களா? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியறதா? லட்சுமி நரசிம்மன் சுவாமி, அங்க சேலையூர்ல இருக்கவளுக்கு ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, சரி. அப்புறம் ஆன்லைன்ல இருக்கவளுக்கும் ஆடியோ கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு. முதன் சுவாமி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, தன்யாஸ்மி. अहोबिले गारुडशैल मध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिंगित वामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये। वेदांत देशकेदीन्द्र कटाक्षलब्ध त्रय्यंत सारमणवद्य गुणं बुधाक्रियं नारायणाद्येति दुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमते श्रीवन षटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदांत युक्तं समदीतवन्तं वत्साभिजातं विदुषाम्बरेण्यं श्रीभाष्य सिंहं प्रणमामि नित्यं। श्रीमते वात्स श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। ममप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां भक्ता वंसरात्रस्य स्वयं यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। वैशाखे रोहिणी जातं काश्यपान्वयवारिदेः इन्दुं श्रीपुण्डरीकांशं गोष्ठीपूर्णमहं भजे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततित्राणि तृणाय मेने हस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यति परिवृडो यद्गीतानाम् अदर्शयदञ्जसा निगमपरिषन्नेदीयांसं निरामयमाशयं जनन पदवी यातायातश्रमापहरां धियं जनयतु समे देव श्रीमान् धनञ्जय सारथिः। प्रबोध विबुध द्विषद्भरण किन्न विश्वम्बरा परापनयनच्छला त्वमवतार्य लक्ष्मीधरं निराकृतवती दये निगमसौध दीपश्रिया विपश्चित विगीतया जगति गीतया अंदम तमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன். ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் கிட்ட லாஸ்ட் 8 இயர்ஸா காலக்ஷேபம் மூலமா அடியேன் விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. அடியேன் கத்துண்ட சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் இந்த சாதுர்மாசிய சத்சங்கமம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மாசம், உயர்ந்த டைம் இது. ஏன்னா இது ஆச்சாரியர்களுக்கான மாசம். சாதுர்மாசிய சத்சங்கமம் அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்களை கொண்டாட போற மாசம். இந்த மாசத்துல நம்மளுடைய பிரதமாச்சாரியனான எம்பெருமான் கண்ணபிரான் பார்த்தசாரதி அவன் நம்மளுக்கு கொடுத்த பகவத்கீதைய கேட்கக்கூடிய, அதோடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒர்க் ஷாப்பா இந்த அவசியமான அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா ஒர்க் ஷாப் பார்ட் 1 2 நாள் முடிஞ்சது. இப்போ ஒர்க் ஷாப் பார்ட் 2 7 நாள் நடக்க போறது. நிஜமாவே 7 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் நம்பர். அந்த நம்பர்ல இந்த 7 நாள் நம்ம என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா 2 கிரந்தங்களை அனுபவிக்க போறோம்.
ஒண்ணு வந்து சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிரந்தம். அதுவும் நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய பெருமையை பேசுற கிரந்தம். இந்த சம்பிரதாயம் எப்படி ஓரான் வழியா நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு இன்னி வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்ற கிரந்தம் தான் சம்பிரதாய பரிசுத்தி. அடுத்த கிரந்தம் இந்த 7 நாள்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் இந்த ஒர்க் ஷாப்லன்னா, கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கிரந்தம், ஆளவந்தார் எழுதின கிரந்தம். சோ இந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கறதே இந்த 2 கிரந்தமே ரொம்ப அற்புதமான கிரந்தம். சாதுர்மாசிய சத்சங்கமம்ங்கிறதுக்கு ஆப்டான கிரந்தங்கள்னு அடியேன் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒண்ணு வந்து ஆச்சாரியர்கள் பத்தினது, இன்னொன்னு ஆச்சாரியால் நம்மளுக்கு கொடுத்தது. சோ ஆச்சாரியர்கள் கொண்டாடுற, அதுவும் பிரதமாச்சாரியனான ஃபர்ஸ்ட் ஆச்சாரியனான நம்மளுடைய கண்ணபிரான் கிருஷ்ண பரமாத்மா அவன் கொடுத்தது கீதை. சோ இந்த கீதைய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கீதைன்றது பிரபலமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கீதைக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் பீப்புள் கீதைய அன்லேர்ன், அவ இப்ப கத்துண்டதை அன்லேர்ன் பண்ணிட்டு ஒழுங்கா எப்படி கத்துக்கணுமோ அப்படி கத்துக்கணும். அது எப்படி முடியும்? எனிதிங் we need a proper guidance. Guidance அப்படினாலே we need to know the right place to learn from the right scriptures and from the right acharyas. ஏன்னா ஒழுங்கா வழியா வந்த விஷயங்களை நம்ம கத்துக்கும் போதுதான் அதுடைய ஆக்சுவல் விஷயத்த சாரத்தை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ இந்த 7 நாளும் கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்க போறோம். சோ கீதார்த்த சங்கிரகத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது கட்டமைப்பு என்ன, அதை தெரிஞ்சாதான் கீதார்த்த சங்கிரகத்துல எப்படி ஆள வந்தார் இந்த கீதா விஷயத்த பாசுரங்கள் மூலமா கொடுத்திருக்க அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். So first let us understand the structure how Gita has been given by Paramatma, Krishna Paramatma, so that we can understand Gītārtha Sangraham much better. So next 30 minutes, Adiyan will try to talk about the structure of Srimad Bhagavad Gita. So just a quick background, Aindiyamadan Swami சொன்ன மாதிரி Adiyan I stay in Bangalore. Swami APN Swami அவங்களுடைய காலக்ஷேப சிஷ்யை. By profession I am a software architect, and இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு இந்த சரண் அமைப்புக்கும் நம்ம ஐஷிங்கர் அனுகிரகத்தோட நடக்கிற இந்த ஒர்க் ஷாப்க்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். So before we start, ஸ்கிரீன் தெரியறதான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே. So next வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதையில நம்ம என்ன கவர் பண்ண போறோம், எந்த கான்டெக்ட்ல ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிற இந்த கிரந்தம் உருவாச்சு, இந்த பகவத்கீதை பத்தின ஒர்க்ஸ் என்னெல்லாம் இருக்கு, எஸ்பெஷலி டீடைல்டு கமெண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்கு. பகவத்கீதையில 18 சாப்டர் இருக்கு தெரியும், பட் அது என்னென்ன, அது என்ன மாதிரி பெருமாள் அமைச்சிருக்கார், அதை எப்படி நம்ம ஆச்சாரியா எல்லாம் கொண்டாடி இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதா, அந்த 18 அத்தியாயங்கள்ல என்ன சொல்ல வரா, அதை எப்படி அவ ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் பகவத்கீதா. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துவாபர யுகத்துல ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த டைம்ல பாண்டவர்கள்ல ஒருத்தனான அர்ஜுனன் தன்னுடைய ஆச்சாரியர்கள் பந்துக்கள் எல்லாரும் எதிர நிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அவளை எப்படி நான் சண்டை போடுவேன் அவளோட அப்படின்னு. அந்த ஒரு மென்டல் கன்ஃபியூஷன்ல இருந்து அர்ஜுனனை வந்து வெளிக்கொண்டு வந்ததுதான் பார்த்தசாரதியான கிருஷ்ணன் சொன்ன உபதேசமான பகவத்கீதை. சோ இதுதான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் பகவத்கீதை. சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியறது, பகவத்கீதை அப்படின்னாலே நம்ம ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தாலே பகவத்கீதை இஸ் a solution to that அப்படின்னு தெரியறது. அன்னைக்கு அர்ஜுனன் ஒருவித கன்ஃபியூஷன்ல இருந்தான், பட் நம்ம இன்னைக்கு விதவிதமான கன்ஃபியூஷன்கள்ல இருக்கோம். அது எல்லாத்துக்கும் பகவத்கீதை ஒரு சொல்யூஷன், இட் வில் ஹாவ் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. So the context of Bhagavad Gita is Arjuna being in a confused state was advised by Krishna Paramatma through these Bhagavad Gita 18 chapters. இது வந்து மகாபாரதத்துல ஸ்ரீ வியாச பகவான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்க. அடுத்தது, சோ இப்ப பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா
அனுகிரகிச்சது அப்படின்னு தெரிஞ்சிடுது. இத நம்மளுக்கு எப்படி நம்ம ஆச்சாரியாலாம் கொடுக்குறா. சோ ஆஸ் ஐ செட் earlier, எவ்வளவுக்கு எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன ஒர்க் அப்படின்னு பார்த்தா அது பகவத்கீதை தான். ஏன்னா சரியான வியாக்கியானங்களை போய் நம்ம எடுத்து வாசிக்காததுனால நம்மளுக்கு வந்த ப்ராப்ளம் தான் லாட் ஆஃப் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ராங் கமெண்ட்ரிஸ் ஆன் பகவத்கீதா. அப்ப நம்ம எந்த கமெண்ட்ரிய நம்ம பேஸ் பண்ணி நம்ம கத்துக்கணும் அப்படின்னும் போது இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம எல்லாரும் பகவத் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற பிலாசபி பேஸ்டு ஸ்ரீ வைஷ்ணவாஸ். சோ நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்த நியூமரஸ் கமெண்ட்ரிஸ் இருக்கு, நியூமரஸ் ஒர்க்ஸ் இருக்கு. அதை நம்ம எடுத்து வாசிச்சாலே பகவத்கீதை அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். சோ பகவத்கீதைக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டட் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா ஆளவந்தார் எழுதின கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஸ்லோக ரூபமான ஒரு கலெக்ஷன். அதை பத்தி தான் இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ இந்த கீதார்த்த சங்கிரகத்துல பகவத்கீதை என்ன சொல்ல வந்திருக்கு, 18 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன சொல்லியிருக்கா, அந்த சாப்டர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கா. சோ 3 ஸ்பிளிட் பண்றா, 3 into 6 18 சாப்டர்ஸா ஸ்பிளிட் பண்றா. அந்த 3 ஷட்கம் அப்படின்னு சொல்றா. ஷட்கம்னா 6 சாப்டர்ஸ் இஸ் ஒன் செட். அந்த சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல என்ன சொல்லிருக்கு, அடுத்த 6 சாப்டர்ஸ்ல என்ன சொல்லிருக்கு, அதுக்கடுத்த 6 சாப்டர்ஸ்ல என்ன சொல்லிருக்கு, இன் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு அந்த கிரக்ஸ, அந்த சாரத்தை ஒரு ஸ்லோக ரூபத்துல கொடுத்திருக்கிற கிரந்தம் தான் கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம். சோ இந்த கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தார் எப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னா, அவருக்கு நாதமுடிகள் அப்படிங்கிற அவருடைய தாத்தா பிளஸ் அவருடைய ஆச்சாரியன், அவர் மூலமா இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீதார்த்த சங்கிரகம்னு சொல்லிட்டு ஆளவந்தார் டாக்குமெண்ட் பண்ணார். இதுக்கடுத்து ஆளவந்தாருடைய சிஷ்யர் திருக்கோஷ்டியூர் நம்பி மூலமா சுவாமி ராமானுஜருக்கு கீதையுடைய அர்த்தங்கள் கிடைச்சது. அந்த அர்த்தங்களை சுவாமி ராமானுஜர் ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணிருக்கார். சோ நம்ம சுவாமி ராமானுஜரை பாஷ்யக்காரர்னு கூப்பிடுறோம். ஏன்னா அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர் நம்மளுக்கு கொடுத்த கட்டளைகள்லயே ஃபர்ஸ்ட் கட்டளை பாஷ்யத்தை படிக்கணும்ன்ற. சோ அந்த பாஷ்யத்தை படிக்கணும்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கீதா பாஷ்யம் அலாங் வித் பிரம்மசூத்திரத்துடைய பாஷ்யம், அதாவது ஸ்ரீபாஷ்யம். சோ சுவாமி ராமானுஜருடைய கட்டளையே நம்ம ஸ்ரீபாஷ்யத்தையும் கீதா பாஷ்யத்தையும் காலக்ஷேபம் மூலமா கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கட்டளை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது கமாண்ட்மெண்ட், 5 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கமாண்டே இதுதான். சோ அப்ப கீதா பாஷ்யம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரியன் மூலமா உட்கார்ந்து நம்ம கத்துக்கணும் தெரியுது. சோ சுவாமி ராமானுஜர் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களை பேஸ் பண்ணி தன்னுடைய கீதா பாஷ்யத்தை டாக்குமெண்ட் பண்ணிருக்கார். அடுத்தது சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னு ஒரு கிரந்தம் கொடுத்திருக்கார். அடுத்து கீதார்த்த சங்கிரகம்னு தமிழ் பாசுரங்கள் கொடுத்திருக்கார். அடுத்து தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி தேசிகனோட வியாக்கியானம். சோ இப்ப இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னன்னு பார்த்தோம்னா, ஆளவந்தார் எழுதின கீதார்த்த சங்கிரகத்துக்கு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் இஸ் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை. கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறது ஆளவந்தார் எழுதின கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுக்கான ஈக்குவலன்ட் தமிழ் பாசுரங்கள் பை சுவாமி தேசிகன். அடுத்து தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிறது சுவாமி ராமானுஜர் எழுதின கீதா பாஷ்யத்துக்கு டீடைல்டு கமெண்ட்ரி பை சுவாமி தேசிகன். சோ த பேஸ், பகவத்கீதையை நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு பேஸே கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறது தெரியறது. அதை டீடைல் பண்ணி எழுதினது கீதா பாஷ்யம். அதை பேஸ் பண்ணி சாப்டர் வைஸ் ஸ்லோகம் வைஸ் சுவாமி ராமானுஜர் கொடுத்தது கீதா பாஷ்யம். சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்துக்கும் டீடைல்டா வியாக்கியானம் பண்ணிருக்க, கீதா பாஷ்யத்துக்கும் தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு டீடைலா வியாக்கியானம் பண்ணிருக்க. சரி, இவாளா இந்த ஆச்சாரியாலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. பட் இது மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதுமா? போதாது. ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் லெவல் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்ல. இதனால என்ன பண்ணிருக்கா, நம்ம ஆச்சாரியாலாம் ரொம்ப ரொம்ப நம்ம மேல இருக்கிற ஒரு பாசத்தினால எப்படி ஒரு 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 மாடு தன்னுடைய பசு தன்னுடைய கன்றுக்கு எப்படி வாஞ்சையோட பாலை கொடுக்குமோ, அது மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியாலாம் இன்னும் பல வியாக்கியானங்கள் எழுதி நம்மள கீதைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு
ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கா. சோ இப்ப என்னென்ன வியாக்கியானங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பகவத்கீதை அப்படிங்கிறதுக்கு ஸ்லோகமா நம்மளுக்கு வியாக்கியானம் வேணும்னா உத்தமூர் சுவாமி எழுதின கீதார்த்தம் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் இருக்கு. அடுத்தது சேட்லூர் சுவாமி எழுதின கீதா தமிழ் உரை இருக்கு. அப்புறம் திருக்கள்ளம் சுவாமி எழுதின, அதாவது கீதைனாலே திருக்கள்ளம் சுவாமி. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம கார்த்திகை மாசம் சுவாமியுடைய திருக்கள்ளம் சுவாமியுடைய 100வது திருநக்ஷத்திர வைபவம் வரப்போறது. இந்த டைம்ல நம்ம கீதார்த்த சங்கிரகத்தை கத்துக்கிறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய பாக்கியமே நான் அடியேன் கருதுறேன். ஏன்னா கீதைனாலே திருக்கள்ளம் சுவாமினாலே கீதை அப்படி போத் ஆஃப் தெம் லைக் போத் தி வேர்ட்ஸ் இஸ் சினானிமஸ் டு ஈச் அதர்னு சொல்லலாம். கீதைக்காகவே தன்னுடைய வாழ்நாளை வந்து சமர்ப்பணம் பண்ணவர் வந்து திருக்கள்ளம் சுவாமி. அவர் எழுதின 3 வால்யூம் உரைதான் கீதா சாரம் அப்படிங்கிற உரை. நம்ம நரசிம்மப்பிரியா ஆபீஸ்ல இந்த அற்புதமான புஸ்தகம் வந்து கிடைக்கிறது. கண்டிப்பா எல்லாரும் இந்த புஸ்தகத்தை அவாவா வந்து வாங்கி அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம பகவத்கீதைய காலக்ஷேபம் மூலமா கத்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்தது புரிசை சுவாமி அடியவங்களுடைய பிராச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியுடைய ஆச்சாரியன் புரிசை ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகன் வந்து கிருஷ்ணமாரிய கீதாமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் உரை வந்து சாச்சிருக்கார். இப்ப 2 இயர்ஸ் முன்னாடி புரிசை சுவாமியுடைய 100வது திருநக்ஷத்திரம் நடந்தது. அந்த 1 இயர் ஏபிஎன் சுவாமி அடியவங்களுக்கு இந்த கிருஷ்ணமாரிய கீதாமிருதம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு 1 இயர் ஃபுல்லா கீதையை வந்து அடியவங்களுக்கு காலக்ஷேபம் மூலமா சொல்லி கொடுத்தார். சோ இந்த புஸ்தகமும் ரொம்ப அற்புதமான புஸ்தகம். இதுவும் தமிழ்ல நம்மளுக்கு புரியிற தமிழ்ல தான் இருக்கு. அடுத்தது வி.கே. ராமானுஜாச்சாரியார் சுவாமி எழுதின தமிழ் உரை இருக்கு. புத்தூர் சுவாமி எழுதின கீதார்த்த விவரணம் இருக்கு. புத்தம்கோட்டை சுவாமி எழுதின சம்ஸ்கிருதம் வியாக்கியானமும் இருக்கு. இது எல்லாத்த விட ஏபிஎன் சுவாமி எழுதின வில்லை விடுத்த விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புஸ்தகம். ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு மட்டுமே, அதாவது வில்லை கீழே போட்டுட்டான் யாரு, விஜயன். சண்டை போட வேண்டிய விஜயனான அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுட்டான். அவன் ஏன் போட்டான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை மட்டும் பேஸ் பண்ணி புத்தம்கோட்டை சுவாமி எழுதின சம்ஸ்கிருத வியாக்கியானத்திலேருந்து தமிழ்ல இந்த ஒரு அத்தியாயத்தை ஏபிஎன் சுவாமி புஸ்தகமா வெளியிட்டு இருக்கார். அது அவருடைய ஏபிஎன் சுவாமி wordpress.com பிளாக்ல ஃப்ரீ டவுன்லோட அவைலபிள். சோ இதையும் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு புஸ்தகத்தையும் நீங்க வந்து பெனிஃபிட் பண்ணலாம். மேற்கொண்டு சுவாமி மீதி 17 அத்தியாயத்துக்கும் இப்ப ஆக்சுவலா வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கார். பேஸ்ட் ஆன் புத்தம்கோட்டை சுவாமி சம்ஸ்கிருத வியாக்கியானம், ஏபிஎன் சுவாமி இஸ் பீன் ரைட்டிங் த தமிழ் வியாக்கியானம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் ஸ்லோகம் பை ஸ்லோகம். சோ இது எல்லாம் பகவத்கீதைக்கான வியாக்கியானம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நமக்கு வேணும்னா இந்த இவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு. இந்த புஸ்தகங்களை விட்டுட்டு அதை போய் வேற புஸ்தகம் எடுத்து நம்ம வாசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய நாலேஜோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, எல்லாரும் பகவத்கீதை புஸ்தகம் ஆத்துல இருக்கணும். அதுவும் நம்ம சம்பிரதாயம் பேஸ்டு புஸ்தகம் இருக்கணும். அதுவும் நம்ம சம்பிரதாயத்துல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி அது நம்ம ஆச்சாரியால் எழுதின வியாக்கியானங்கள் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனோட நீங்க இந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணணும். அதை உங்க வாழ்க்கையிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா பகவத்கீதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த வியாக்கியானங்களை பார்த்தாதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். அதனால இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கும்போது எதுக்கு நம்ம வேற வியாக்கியானம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் தாட் ப்ராசஸ் இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்றவா எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகணும்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பெருமாள் எழுதின கொடுத்த பகவத்கீதைக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்கள்னு பாக்குறோம். அதுதான் இப்ப இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆளவந்தார் கொடுத்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு எவ்ரி ஷட்கத்துக்கு ஒரு கிரக்ஸா ஸ்லோகங்கள் ரூபமா கொடுத்திருக்காருன்னு சொல்லும். அதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும்ல. அது எப்படி தெரியும்? அதுக்குதான் உத்தமூர் சுவாமி கீதாசாரம்னு ஒரு தமிழ் ஒரு எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகங்களுக்கு ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திற்கு அபினவதேசின் உத்தமூர் சுவாமியுடைய கீதாசாரம் இருக்கு, திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதாசாரம் இருக்கு, புத்தூர் சுவாமியுடைய பதவுரை இருக்கு, கீதார்த்த சங்கிரக பதவுரை. சோ ஆளவந்தார் எழுதின ஸ்லோகங்களுக்கு அப்ப நம்மளுக்கு மீனிங் தெரியணும்னா இந்த 3 புஸ்தகத்தை போய் வாசிச்சோம்னா அப்ப அந்த 3 புஸ்தகங்கள் நம்மளுக்கு ஆளவந்தாரோட கீதார்த்த சங்கிரகத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது தெரியும். சோ இப்ப கீதைக்கு என்னென்ன புஸ்தகங்கள் பார்த்துட்டோம். செகண்ட் ஆளவந்தார் எழுதின கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுக்கு என்ன வியாக்கியானங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷைக்கு சில வியாக்கியானங்கள் இருக்கு. அதாவது பெருமாள் எழுதின கீதைக்கு ஆளவந்தார் வந்து கீதார்த்த சங்கிரகம்னு எழுதினார்.
அதுக்கு சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் எழுதினார். அந்த வியாக்கியானம் சுவாமி தேசிகனோட வியாக்கியானத்துக்கு வியாக்கியானம் இஞ்சிபேட ஐஷங்கர் எழுதியிருக்கார், உத்துமூர் சுவாமி எழுதியிருக்கார், மதுராந்தகம் சுவாமி எழுதியிருக்கார், சேட்டூர் சுவாமி எழுதியிருக்கார். சோ அப்ப எவ்வளவு லெவல் ஆஃப் கமெண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இவ்வளவு கமெண்ட்ரிஸ் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்திருக்கா? நாமெல்லாம் வாசிக்கணும், நாமெல்லாம் கீதையை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே கொடுத்திருக்கா. சோ சுவாமி தேசிகன் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்துக்கு எழுதின கீதார்த்த சங்கிரக ரக்ஷைக்கு பெரியவாள்லாம் இன்னொரு டீடைல்டா 4 கமெண்ட்ரி எழுதியிருக்கா அப்படிங்கிறது மூணாவது தெரியுது. அடுத்தது சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற தமிழ் பாசுரங்கள் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், அப்ப அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வியாக்கியானங்கள் இருக்கு. அபினவ தேசிகன் உத்தமூர் சுவாமி எழுதின கீதாசாரம், திருக்கலம் சுவாமி எழுதின கீதாசாரம், புத்தூர் சுவாமியோடது, VKR சுவாமியோடது, அப்புறம் நவநீதன் சுவாமியோடது, இது மாதிரி இவாளுடைய வியாக்கியானங்களை வாசிச்சோம்னா சுவாமி தேசிகன் எழுதின கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற தமிழ் பாசுரங்களுக்கான வியாக்கியானமா இந்த 5 ஒர்க் வந்து அமைஞ்சிருக்கு. சோ கீதையே உங்களுக்கு ஸ்லோகமா படிக்கணுமா, அதுக்கு வியாக்கியானங்கள் இருக்கு. ஆளவந்தாரோட ஸ்தோத்திரத்துக்கு ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுக்கு உங்களுக்கு மீனிங் வேணுமா, அதுக்கு வியாக்கியானம் இருக்கு. சுவாமி தேசிகன் எழுதின கீதார்த்த சங்கிரக ரக்ஷைக்கு வியாக்கியானம் இருக்கு. அது தவிர சுவாமி தேசிகன் எழுதின தமிழ் பாசுரங்கள் ஆன் கீதை, அதுக்கு வியாக்கியானம் வேணுமா, அதுக்கும் வியாக்கியானம் இருக்கு. இது எல்லாத்த விட சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிற வியாக்கியானம் வந்து ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம்னு பார்த்தோம். சோ அதுக்கு உத்தமூர் சுவாமி பியூட்டிஃபுல்லா ரசாஸ்வாதம் அப்படின்னு ஃபுட் நோட்ஸோட, அதாவது டிப்பணிகளோட, சம்ஸ்கிருத டிப்பணிகளோட ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கார். சோ இன் எனி ஃபார்ம் நீங்க கீதைய வந்து தமிழ்ல படிக்கணும்னாலும் சரி, சம்ஸ்கிருத படிக்கணும்னாலும் சரி, ஸ்லோகமா கீதையா படிக்கணும்னா சரி, இல்ல கிரக்ஸா உங்களுக்கு கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுடைய மீனிங் தெரியணுமா, தமிழ்ல தெரியணுமா, சம்ஸ்கிருத தெரியுமா, எந்த நீங்க ரெக்யர்மெண்ட் வச்சுட்டாலும் அதுக்கு வியாக்கியானங்கள் இருக்கு, கமெண்ட்ரிஸ் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பர வியாக்கியானங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த வியாக்கியானங்கள் தவிர கீதைய வேற விதமா நம்ம கத்துக்க ட்ரை பண்ணோம்னா we will end up having misunderstanding. So first basic thing is learn Gita the right way அப்படிங்கறத I wanted to register it to this group again and again. சரி, இப்ப கீதை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், என்னென்ன மாதிரி கமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. So what is the structure of Gita அப்படின்னு பார்க்கும்போது, பகவத்கீதை அப்படிங்கிற இந்த கிரந்தம் மொத்தம் 18 அத்தியாயங்கள் கொண்டது, 18 சாப்டர்ஸ். அண்ட் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே அழகான பெயர்கள் இருக்கு. இந்த அத்தியாயத்துக்கு நார்மலா ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. இதை தவிர சுவாமி தேசிகன் அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தன்னுடைய கீதார்த்த சங்கிரக ரக்ஷைன்ற கிரந்தத்துல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு பேர் கொடுத்திருக்காரு. சோ இப்ப நீங்க 2 காலம் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஜெனரிக்கா நம்ம வந்து சொல்ற நேம், செகண்ட் காலம் வந்து சுவாமி தேசிகன் அது உள்ள இருக்க கண்டென்ட் பேஸ் பண்ணி கொடுத்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 அத்தியாயத்துடைய நேம்ஸ் பார்த்தோம்னா அர்ஜுன விஷாத யோக, சாங்கிய யோக, கர்ம யோக, ஞான யோக, கர்ம சந்நியாச யோக, ஆத்ம சந்நியாச யோக, விஞ்ஞான யோக, அக்ஷர பிரம்ம யோக, ராஜவித்யா ராஜகுஹ்ய யோக, விபூதி யோக, விஸ்வரூப தர்ஷன யோக, பக்தி யோக, க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோக, குணத்ரய விபாக யோக, புருஷோத்தம பிராப்தி யோக, தேவாசுர சம்பத் விபாக யோக. ஒரே நிமிஷம். தெய்வாசுர சம்பத் விபாக யோக. தெரியறதா ஸ்கிரீன்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தெரியுது சுவாமி, தெரியுது. ஓகே, எனக்கு இங்க ஏதோ மெசேஜ் வந்தது. ஓகே, சோ மோக்ஷ சந்நியாச யோக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 சாப்டர்ஸ் வந்து
இந்த கீதையுடைய சாப்டர்ஸ்க்கு நேமா வந்து நம்மளுக்கு தெரியுது. சோ எதுக்கு இப்ப இந்த 18 அத்தியாயங்களுடைய பேர்களை நம்ம படிக்கணும்னா, இந்த ஏபிஎன் சுவாமி வந்து ஒரு பிராக்டிஸ் வச்சுட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். எந்த ஒரு கிரந்தம், அதாவது எந்த ஒரு ஒர்க் காலக்ஷேபமானாலும் அந்த காலக்ஷேபம் ஆறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல தனியன் செவிப்போம். அதுக்கப்புறம் அந்த எந்த கிரந்தமோ அந்த கிரந்தங்கள்ல இருக்கிற சாப்டர்ஸ் உடைய நேம வந்து சேவிப்போம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ வந்து ஏபிஎன் சுவாமி அடியவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க. இது ஏன்னா இந்த சாப்டர்ஸ் நேம்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாவனத்தை கொடுக்கறது. இந்த சாப்டர்ஸ் நேம்ஸ் தெரிஞ்சுக்கிறதும் அதை வந்து நம்ம டெய்லி சேவிக்கிறதுமே வந்து ஒரு பெரிய பிராக்டிஸா நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎன் சுவாமி அடிக்கடி எங்க கோஷ்டி எல்லா காலக்ஷேப கோஷ்டிக்கு பிராக்டிஸா வச்சிருக்கேன். சோ அதனால இந்த சாப்டர்ஸோட சும்மா வந்து நம்ம வந்து 18th சாப்டர் 10th சாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 7th சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டா விஞ்ஞான யோக அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கீதையை வந்து நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் which I wanted to register here. இப்போ இந்த 18 சாப்டருக்கு சுவாமி தேசிகன் வந்து கீதார்த்த சங்கிரகையில ஒரு நேம் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நேம்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப அடுத்து இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்து ஸ்ரவணாதிகாரி. கீதையுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கீதையை யார் கேட்கணும், யாரெல்லாம் கன்ஃபியூஸ்டா இருக்காளோ அவளாம் தான் கேட்கணும். வெரி சிம்பிள். நம்ம எல்லாருமே கேட்கணும் கீதை. யாரு, ஹூ இஸ் த ரைட் பர்சன் டு லிசன் ஆர் லேர்ன் கீதை அப்படிங்கறத வந்து ஸ்ரவணாதிகாரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்தது தன்மோக சமனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியுடைய ஹீ இஸ் இன் அ கன்ஃபியூஸ் ஸ்டேட், அவன் ஒரு மயக்கத்துல இருக்கான், அந்த மயக்கம் எப்படி போறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் செகண்ட் சாப்டர். அடுத்தது தேர்ட் சாப்டர் கர்ம யோக கர்த்தவியத்துவம். கர்மயோகமே நாம செய்யணும். சோ பேசிக்கலி கீதை அப்படிங்கிறது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது. அதுல கர்மயோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற சாப்டர் தான் தேர்ட் சாப்டர். அடுத்தது ஃபோர்த் சாப்டர் கர்மயோக அவாந்தர பேதக. அந்த கர்மயோகத்திலேயே இருக்கிற இன்சைடு உட்பிரிவுகள், சப் செக்ஷன்ஸ் இன் கர்மயோகம். சோ பேசிக்கலி கர்மயோகம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா third and fourth chapter is third and the fourth chapter is the chapter to learn karma yoga. அடுத்தது fifth chapter கர்ம யோக அந்தர்கத ஞான விபாக. அதாவது கர்மயோகத்துக்குள்ள இருக்கிற ஞானத்தின் பரிபாகத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது fifth chapter. அடுத்தது sixth chapter என்னன்னு பார்த்தோம்னா யோகாபியாச விதிகி. யோகத்தை நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும், how to follow, what is the process of யோகம் அப்படிங்கறத வந்து sixth chapter எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்த 7th சாப்டர் பிரதிபுத்த பிராதானியம், ஞானியின் மகிமை. அதாவது இங்க ஞானின்றவன் யாரு, அவனுடைய கிரேட்னஸ் என்ன அப்படிங்கறத வந்து 7th சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது. 8th சாப்டர்ல 3 வித அதிகாரிகளுடைய அவ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அவளுடைய சப்செக்ஷன்ஸ் அப்படிங்கறத வந்து 8th சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது. 9th சாப்டர் பாத்தீங்கன்னா சப்ரகாரகோ பக்தி யோகா, அங்கங்களுடன் கூடிய பக்தி யோகம். சோ இந்த 9th சாப்டர் இருந்து என்னன்னா கரும்போடைய நடுபாகம் வந்து ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி கீதையுடைய நடு 6 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சாரம். அதுலயே இந்த 9th சாப்டர் இன்னும் சாரம், ஏன்னா அது பக்தி யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்தது 10th குண விபூத்தியாயனந்தியம். தன் குணங்களுடையவும் விபூதிகளுடையவும் எண்ணிறந்தவை. எப்படி பெருமாள் வந்து பலவித குணங்களுடையும் விபூதிகளுடையும் அவன் இருக்கான் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இந்த 10th சாப்டர். அடுத்தது 11th சாப்டர் பெருமாள் வந்து விஸ்வரூபம், விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கான உபாயம், அத வந்து 11th சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது. 12th சாப்டர் பாத்தீங்கன்னா பக்தியாரோக கிரமம், பக்தியில எப்படி நம்ம ஏறணும், அந்த ஏற வரிசை என்ன அப்படிங்கிறது 12th சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது. 13th சாப்டர் பரிசுத்தமான ஜீவாத்மாவின் பகுத்தறிவு. So the last 6 chapters பாத்தீங்கன்னா it is lot of additional informations about the first 12 chapters will be covered in this last 6 chapters. So இந்த 13th chapter வந்து ஜீவாத்மாவுடைய பகுத்தறிவு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. 14th chapter திரைகுண்ய விஷோதனம் அப்படிங்கிறது பிரகிருதியை எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்தது 15th புருஷோத்தம வைலட்சண்யம், புருஷோத்தமனுடைய எல்லாவற்றிலும் வேறுபட்ட தன்மை, அதை எக்ஸ்பிளைன் பண்றது. 16th சாஸ்திரங்களுக்கு வசப்பட்டு நம்ம எப்படி இருக்கணும், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது 6th சாப்டர்.
அடுத்து 16th சாப்டர். அடுத்து 17th சாப்டர் சாஸ்திரிய விவேச்சனம். சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லிருக்கு, அப்புறம் அந்த கர்மங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த 17th சாப்டர். கடைசியில 18th சாப்டர் சாரோத்தாரக, சாரார்த்தத்தை எப்படி எடுத்துரைக்கிறது. அதாவது இந்த 18th சாப்டர்ல தான் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு சொன்ன சரம ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த கீதையோட சரம ஸ்லோகம் அமைஞ்சுள்ள சாரமான சரம ஸ்லோகம் இந்த சாப்டர்ல அமைஞ்சிருக்கு. சோ அதுக்கு இந்த மாதிரி சாப்டர் நேம்ஸ் கொடுத்திருக்க. சோ கீதைக்கு நார்மலா புஸ்தகங்கள்ல ஒரு நேம் கொடுத்திருப்பா ஒவ்வொரு சாப்டருக்கும். அதை தவிர சுவாமி தேசிகன் என்ன நேம் கொடுத்திருக்கார் கீதார்த்த சங்கிரகத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நேம்ஸே அந்த சாப்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்றது. சோ இதுதான் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்துல ஒவ்வொரு சாப்டருக்கு அவர் கொடுத்திருக்கிற நேம், அதுக்கான காரணங்கள். இப்ப அடுத்து மெயின் ஸ்லைடு. இந்த ஹோல் பிரசன்டேஷன்லயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதை இதுதான் மெயின். சோ பகவத்கீதை அப்படிங்கிறது 18 அத்தியாயங்கள் அப்படின்னு பார்த்தோம். அத 3 ஷட்கங்கள், ஷட்கம்னா 6 அத்தியாயங்களா பிரிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் முதல் ஷட்கம், அடுத்து நடு ஷட்கம், அதுக்கப்புறம் கடைசி ஷட்கம் 13th to 18th சாப்டர். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஷட்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளை பத்தி சொல்றது. அந்த கன்ஃபியூஸ்டு அர்ஜுனன்றது யாரு? நாம தான். சோ அவர தத்துவத்தின் விளக்கம், அதாவது ஜீவனான நம்மளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். சோ அந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஜீவனை பத்தின்னு சொல்லும் போது அந்த ஜீவன் செய்ய வேண்டிய கர்மயோகம் ஞான யோகம் அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்னா நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஜீவனை பத்தின விளக்கம், நம்மளை பத்தின விளக்கம் இந்த ஃபர்ஸ்ட் ஷட்கமான ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயங்களை கவர் பண்ணிருக்கு. சோ கர்மயோகம் ஞான யோகம் இஸ் கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். அடுத்தது நடு ஷட்கம், அதாவது கரும்போட நடு பாகம் எப்படி சுவையா இருக்குமோ அது மாதிரி கீதையிலேயே இந்த நடு ஷட்கம், அதாவது 7th to 12th சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப பரமசாரமான விஷயம். ஏன் அப்படின்னா அது பரமாத்மாவை பத்தி சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் எப்படி 6 சாப்டர்ஸ் ஜீவாத்மாவான நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதோ, ஆத்மா சாட்சா்காரம் பத்தி சொல்றதோ, நடு 6 சாப்டர்ஸ் பரமாத்மா சாட்சா்காரம் பத்தி சொல்றது. பரமாத்மா யாரு, அவனை நாம ஜீவனான நான் எப்படி அடைவேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நடு 6 சாப்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நான் நான் அடைய வேண்டிய பெருமாளையும் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் டாக்ஸ் அபவுட் ஜீவாத்மா, நெக்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் டாக்ஸ் அபவுட் பரமாத்மா. சோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் டாக் அபவுட் ஆத்ம சாட்சா்காரம், அதாவது ஜீவாத்மா தன்னையே புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் டாக்ஸ் அபவுட் பரமாத்மா சாட்சா்காரம், ஜீவன் எப்படி பரமாத்மாவை அடையிறது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நெக்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். அப்ப ஜீவன் பரமாத்மாவை எப்படி அடையிறதுன்னா இங்க பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு சாத்தியோபாயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. சோ கர்மயோகம் ஞான யோகம் இஸ் டோல்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ், பக்தி யோகம் இஸ் டோல்ட் இன் த next 6 chapters, that is in the nadu shadgam, mid 6 chapters. அடுத்தது லாஸ்ட் 6 chapters 13th to 18th இருந்து என்ன சொல்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொத்தம் பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா அப்படிங்கிற 3 தத்துவங்கள் இருக்கு, தத்துவத்ரயம் இருக்கு. பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா, சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற 3 தத்துவம். So first 6 told about ஜீவன், second 6 told about பரமாத்மா. The last 6 இவா 3 பேர், அதாவது சித் அச்சித் பரமாத்மா 3 பேரை பத்தியுமே சொல்றது. 3 பேரை எப்படி ரிலேட்டட், அவா 3 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படிங்கிற அந்த தத்துவத்ரய விசாரம் லாஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த லாஸ்ட் 6 சாப்டர்ஸுமே இன்னும் ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ், செகண்ட் 3 சாப்டர்ஸ்னு. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல நான் சொன்ன இந்த தத்துவத்ரய விசாரம் நடக்கிறது 13th to 15th. 16th to 18th பாத்தீங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம். இது வரைக்கும் பிரபத்தின்றதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் கான்செப்டே. பிரபத்திங்கிறது என்னன்றது இந்த 16th to 18th சாப்டர்ஸ் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதுக்கான விசாரம், ஆல் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் அபவுட் கர்மயோகம், ஞான யோகம், பிரபத்தி யோகம்,
அண்ட் பக்தி யோகம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இது எல்லாத்த விட தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இது மூணுத்துக்கான விசாரம். அதாவது தத்துவங்கள் என்ன? சித்து, அச்சித்து, பரமாத்மா, ஈஸ்வரன் சொல்லியாச்சு. ஹிதம், இவனுக்கு எது நல்லது, ஜீவனுக்கு எது நல்லது அப்படிங்கிற அந்த ஹிதம் இந்த லாஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல சொல்றது. இது எல்லாத்தையும் விட ஜீவன் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்ன? வாட் இஸ் த அல்டிமேட் கோல், வாட் இஸ் த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் அ ஜீவாத்மா அப்படிங்கிறதும் இந்த லாஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த 6 to 18 சாப்டர்ஸ்ல 18th சாப்டர்ல தான் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா சரம ஸ்லோகத்தை ரிவீல் பண்றான். அவனுடைய உபதேசமான பகவத்கீதையோட சாரமான உபதேசமான கிருஷ்ண சரம ஸ்லோகம் இந்த 18th சாப்டர்ல தான் அமையிறது. சோ கீதை அப்படின்னாலே இந்த பிக்சர் உங்க எல்லாருக்கும் மனசுல ஞாபகம் இருக்கணும். கீதைக்கு ஆள வந்தார், கீதார்த்த சங்கிரகம் கொடுத்திருக்கார். அதுல கீதைய எப்படி அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கார், 3 ஷட்கமா பிரிச்சிருக்கார். முதல் ஷட்கம் இஸ் ஜீவன், செகண்ட் ஷட்கம் இஸ் பரமாத்மா, தேர்ட் ஷட்கம் இஸ் அபவுட் சித், அச்சித் அண்ட் ஈஸ்வரன், அதாவது ஜீவன், பரமாத்மா அண்ட் பிரகிருதி. அண்ட் இதுல எப்படி கர்மயோகம் எங்க சொல்லிருக்கு, ஞான யோகம் எங்க சொல்லிருக்கு, பக்தி யோகம் எங்க சொல்லிருக்கு, பிரபத்தி எங்க சொல்லிருக்கு அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ கீதை இஸ் ஒன் work of by Perumal, where he is given the complete package. உனக்கு தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, then you come to கீதை. ஹிதம், உனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, you come to கீதை. What is the அதாவது உபாயம் என்னன்னு தெரியணும்னா கூட நம்ம கீதை தான் நம்மளுக்கு go to book. அடுத்தது புருஷார்த்தம் எது தெரிஞ்சுக்கணுமா, what is the ultimate goal you need to have in your life as a ஜீவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கும் கீதை is the place. So கீதையுடைய இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா எந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல வர்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அந்த அத்தியாயங்கள்ல வாசிக்கும் போதும் சரி, அந்த அத்தியாயங்கள்ல சொன்ன சங்கிரக ஸ்லோகங்களை வாசிக்கும் போதும் சரி, இல்ல சுவாமி தேசிகன் அந்த அத்தியாயத்துக்கு எழுதின பாசுரங்களை நம்ம சேவிக்கும் போதும் சரி, ஓகே இது நடு ஷட்கத்து பாசுரம், இது பெருமாளை பத்தி சொல்றது, இது முதல் ஷட்கத்துல இருக்க பாசுரம், இது ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் சொல்றது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கீதையை பார்த்தோம்னா கீதையை பத்தி நம்மளுக்கு இன்னும் அதோடைய எசன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கலாம், நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். சோ இதெல்லாம் இந்த ஆர்டிகல் இப்ப நம்ம பார்த்த இந்த பிரசன்டேஷன் இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு, இதுல நேம்ஸ் எல்லாம் இருக்கு. இது உங்களுக்கு எப்படி இஃப் யூ வாண்ட் டு ரீட் ஃபர்தர் திஸ் ஸ்லைட் அகெயின், இது ஏபிஎன் சுவாமியோட வேர்ட்பிரஸ்ல சுதாசாரம் அப்படின்னு ஒரு இபுக் இருக்கு. அந்த இபுக்ல ஆர்டிகல் நம்பர் 92, ஆக்சுவலா அந்த சுதாசாரம்ன்ற புக் மொத்தம் 100 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல 92nd ஆர்டிகல் இஸ் திஸ் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கட்டமைப்பு அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் அடியன் சமர்ப்பிச்சது. சோ நீங்களாம் இந்த அத்தியாயங்களோட பேரை தெரிஞ்சுக்கணுமோ இல்ல இந்த இமேஜ் உங்களுக்கு திரும்ப வேணும்னாலும் யூ கேன் கோ டு apnswami.wordpress.com/publications. அதுல சுவாமியுடைய பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸ் அண்ட் இபுக்ஸ் இருக்கு. அதுல சுதாசாரம் அப்படிங்கிற ஒரு இபுக்ல 92nd ஆர்டிகல் போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு get all the informations which I just shared. தன்யாஸ்மி, இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. And to just before I sign off, I just want to summarize. பகவத்கீதைய நம்மளுடைய வியாக்கியானங்கள் மூலமா மட்டும்தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். செகண்ட் ரெசல்யூஷன், பகவத்கீதைக்கு நம்மளுடைய பெரியவா எழுதின இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கு, இத we should make an attempt to go purchase it and get it in our house. And இத நாமளா ஓபன் பண்ணி படிச்சோம்னா நம்மளுக்கு புரியாது. பெரியவா ஆச்சாரியாள்கள் நிறைய பேர் இருக்கா, அவா கிட்ட அவளை ஆசிரியிச்சு அவளை ரெக்வெஸ்ட் பண்ணி அவா மூலமா தான் நம்ம கீதைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு we are not in a state where we can understand even in the structure கூட மத்த வியாக்கியானங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்காது. சோ ஈவன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கீதைக்கே சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கர ரக்ஷை அப்படின்னு ஒரு ரக்ஷைனா என்ன அர்த்தம், ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு போட்டிருக்காரு. கீதையை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் has given a structure. சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை நீங்க எல்லாரும் சரியான இன்டர்பிரேஷனோட சரியான புஸ்தகங்களை ஆச்சாரியல் மூலமா தான் கத்துக்கணும் அப்படின்னு அடியன்
பிரார்த்திச்சுக்கிறேன். So to finalize, to summarize the links which are available, apnswami.wordpress.com-ல வில்லை விடுத்த விஜயன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டருடைய புக் இஸ் அவைலபிள், ஃப்ரீ டவுன்லோட், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சுதாசாரம்ல 92nd சாப்டர் 92nd ஆர்டிகல் இஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் பகவத்கீதையின் கட்டமைப்பு. அதை தவிர பகவத்கீதையுடைய மூலத்துக்கு ஏபிஎன் சுவாமி ஒரு அற்புதமான ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி, அதாவது பாட்ட பேதங்கள் அப்படின்னு சொல்லுவா. நீங்க பாத்தீங்கன்னா 4 பகவத்கீதை புஸ்தகம் வாங்குங்கோ, 4துலயும் ஸ்லோகங்கள்ல பார்த்தா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பாட்ட பேதங்கள், டிஃபரன்ஸ் இந்த டெக்ஸ்ட் இருக்கும். அது எந்த டெக்ஸ்ட நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி ஏபிஎன் சுவாமி அவர்கள் வந்து சத்வித்யா பிரம்மசபால நம்ம மூலம் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் கன்னடா வந்து பெங்களூர்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த புஸ்தகமும் ஏபிஎன் சுவாமியோட வேர்ட்பிரஸ் சைட்ல இட் இஸ் அவைலபிள். ஸோ மூலம் சேவிக்கணும்னா கூட ஏபிஎன் சுவாமியுடைய இந்த சைட்ல இருக்கிற பகவத்கீதை மூலத்தை வச்சு சேவிங்க. ஸோ இந்த ஜஸ்ட் வெரி சிம்பிள், ஏபிஎன் சுவாமி wordpress.com/publications அப்படிங்கிற அந்த ஒரு லிங்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு வில்லை விடுத்த விஜயன், சுதாசாரம் செகண்ட் புக், தேர்ட் புக் இஸ் பகவத்கீதையோட மூலம். பகவத்கீதையோட மூலம். ஸோ இதுவும் அவைலபிள். இது எல்லாத்தோட லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் வந்து பகவத்கீதைக்கு ஸ்லோகமா லாஸ்ட் 2-3 இயர்ஸா எஸ்விபிசி சேனல்ல வந்து கீதை வியாக்கியானத்தை சாதிச்சுன்னு வந்துட்டு இருக்க. அதோடைய கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் எஸ்விபிசி 2 தமிழ் சேனலுடைய யூடியூப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து அது வந்து சுவாமி வந்து திருக்கலம் சுவாமி எழுதின தாத்பரிய சந்திரிகை இப்ப சொன்ன அத்தனை வியாக்கியானங்களை பேஸ் பண்ணி சுவாமி வந்து சாட்சி இருக்காரு தான். ஒரு நிமிஷம் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இங்க லைவ் ஆடியன்ஸ்க்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே டேன், ஓகே. கண்டினியூ பண்ணட்டுமா அடியே? ஓகே. ஸோ சின்ஸ் பிரேக் ஆனதுனால அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில்லை விடுத்த விஜயன் புஸ்தகம் ஃபார் சாப்டர் 1 தமிழ் வியாக்கியானம் இஸ் அவைலபிள் இன் ஏபிஎன் சுவாமிஸ் வேர்ட்பிரஸ் சைட். செகண்ட் வந்து சுதாசாரம்ல 92nd சாப்டர், திஸ் இபுக் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ஏபிஎன் சுவாமிஸ் வெப்சைட். அதுல 92nd சாப்டர் டாக்ஸ் அபவுட் திஸ் கட்டமைப்பு விச் வி சா. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னென்ன வியாக்கியானங்கள் இருக்கு, இப்ப நான் ஸ்லைட்ஸ்ல காமிச்சது எல்லாமே அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் வியாக்கியானம் வேணுமா, இல்ல எதுக்கு வியாக்கியானம் வேணும் அப்படிங்கறதும் எந்த லாங்குவேஜ்ல வேணும்ன்றதும் பேஸ் பண்ணி அந்தந்த புஸ்தகங்களை யூ மைட் ஹேவ் டு பர்ச்சேஸ். தேர்ட் திங் வந்து எஸ்விபிசில ஏபிஎன் சுவாமியுடைய உபன்யாசங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸ்லோகமா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவை ஆல்மோஸ்ட் 400-500 எபிசோட்ஸ் ஆல்ரெடி ஆயிருக்கு. நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, முதல் எபிசோட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு நீங்க, ஏன்னா யூடியூப்ல இப்போ we all have that advantage, so you can watch that. And last மூலம் பகவத்கீதை புஸ்தகமும் ஏபிஎன் சுவாமி ஒரு பியூட்டிஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்க. அடியன் ஹேட் த பாக்கியம் டு பி பார்ட் ஆஃப் தட் புக் ரிலீஸ். அந்த புக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ரிசர்ச்ல டாக்குமெண்ட் பண்றதுல அடியன் வந்து வாஸ் பார்ட் ஆஃப் இட். அது பரம பாக்கியமா கருதுறேன். அதுவும் சுவாமி வந்து பல வியாக்கியானங்களை பார்த்து, இப்ப நான் சொன்ன அத்தனை வியாக்கியானங்களும் பார்த்து அந்த நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பரமா ராமானுஜ சம்பிரதாய பாட்டம் வர்ஷன் ஆஃப் பகவத்கீதையை வந்து சுவாமி ரிலீஸ் பண்ணிருக்க. கன்னடம்ல அவைலபிள் மூல ஸ்லோகம், இது பகவத்கீதையோட மூல ஸ்லோகம். கன்னடத்திலயும் அவைலபிள், இட் இஸ் அவைலபிள் இன் சம்ஸ்கிருதம். தமிழ் இஸ் yet to be released, it will be released soon. ஸோ அதுவும் ஏபிஎன் சுவாமியோடைய wordpress.com/publications அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அத்தனை புஸ்தகமும் வரிசையா கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் விச் ஆர் அவைலபிள். அண்ட்
Danyasmi for this opportunity. இந்த ஆன்லைன் ஆயிடுதா அடியேன்? ஐந்தேமன் சுவாமி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற ஒரு விஷயத்தை சங்கிரகிச்சு சொல்றது சமயக்கு கிரகித்தம். அதை வந்து நன்னா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு கன்சாலிடேஷன் பண்ணி சொல்றோம் இல்லையா, சங்கிரகம். அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் வச்சுக்கோ சரியா, டீடைல்டு வெர்ஷன் வியாக்கியானம், அதுல இருந்து அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் சங்கிரகம். புரிஞ்சுதா? வேற யாரான கேள்வி இருக்கா? இப்ப நேற்று ஒருத்தர் கேட்டார், நம்ம பகவத்கீதைய அது சம்பந்தமான விஷயங்களை விசிஷ்டாத்வைத பரமாக எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டார். அது எல்லாத்துக்கும் இப்ப வந்து இவா கொடுத்த இந்த 45 minutes பிரசன்டேஷன் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து சந்தேகமே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் சந்தேகம் வந்து ஏதான ஒரு சம்சயம் இருந்ததுன்னா apnswami.wordpress இதுல இருக்கு. இப்ப பிரசன்ட் பண்ணின அந்த பிரசன்டேஷனே இருக்கு. அதை போயிட்டு ஒரு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம். யூ வில் கெட் ஆல் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட் அண்ட் கிளியர். சரிதானா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த செஷன் போலாமா? ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீரஞ்சனி மேடம், ரொம்ப அழகாகவும் என்னுடைய வேலையை ரொம்ப குறைச்சு ஒரு அழகான ஒரு பிரசன்டேஷன், வண்டர்ஃபுல்லான ஒரு பிரசன்டேஷன். இது ரொம்ப கிறிஸ்ப், அட் த சேம் டைம் வெரி கிளியர். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காத ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ உங்க மனசுல இருந்த பல கேள்விகளுக்கு இது ஆல்ரெடி ஆன்சர் ஆயிடுது. இனிமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கிரந்தத்துக்குள்ள போக வேண்டியதுதான். சரியா? தேங்க்யூமா.